ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் அப்டேட்டு. யூஎல்ஐ யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து பைலட் ப்ராஜெக்டாக இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் வந்து பெங்களூரில் நடைபெற்ற குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி அந்த கான்ஃபரன்ஸில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குயிக் டேர்ன் அரவுண்ட் டைம்னா என்னன்னு சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் நான் ஒரு அமௌண்ட்டு வந்து யூபிஐயில் அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன். என்னோட ஜிபேலேருந்தோ ஃபோன்பே என்ன ஒரு அப்ளிகேஷன்லேருந்து அனுப்புகிறேன். அடுத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகுது இல்லையா, சப்மிட் பண்ணோன்னே அந்த ரீச் ஆகிற டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப குயிக்கராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே அப்ரோச். ப்ளக் அண்ட் ப்ளேனா ஒன்றும் பயந்துடாதீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மக்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நோ எக்ஸ்டென்சிவ் டாக்குமெண்டேஷன். இதுக்கு அதிகப்படியான டாக்குமெண்டேஷன் நம்ம ஜென்ரலாக ஏதாச்சும் லோன் வாங்க போகிறோம்னு சொல்லி நமக்கு தெரியும் என்னென்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் டாக்குமெண்டேஷனில். அதெல்லாம் அது ரொம்ப இருக்காது, காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் பாரோயர்ஸு, கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு. இதுலேயும் பர்டிகுலராக அக்ரிகல்ச்சரல் செக்டரை சேர்ந்தவங்களுக்கும், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த செக்டாரை சார்ந்த வணிகர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச்.